வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கொடுங்க. டாஸ்மார்க் வழக்கில் புதிய திருப்பம். டெல்லி பாபு அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அது ரொம்ப திருப்பமாக பார்க்கப்படுது. எப்படியாவது டாஸ்மார்க் வழக்கை மறுபடியும் தூசு தட்டணும் அப்படிங்கிறது இடியோட எண்ணம். அதுக்காக நவீன் ராகுல் அவர்கள் தலைமையில் இடி இயக்குனர் தலைமையில் ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தப்பட்டது. இடி போய் உதவி டைரக்டர் போய் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா தம்பி மேலே இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அப்போ இடி இன்னைக்கு எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும். ஏன்னா மேலேருந்து அமித்ஷா ப்ரெஷரு, நம்ம நிர்மலா சீதாராமன் ப்ரெஷர். ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களை உள்ளே வைக்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இடியில் பல காலமாக இடி முறையிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. சரி, இடி வழியாக போனால் ஒத்து வராது. இது ரொம்ப நாள் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, இவங்களே ஒரு பொதுநல வழக்கு மாதிரி போடுவாங்க. அதுபோல் இன்றைக்கி டில்லி பாபு அப்படிங்கிற ஒருவர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் 41 எஃப்ஐஆர் பதியப்பட்டது. அந்த கேஸு கிணத்துல போட்ட கல்லாக இருக்குது. இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்காரு. ஏன் சிபிஐ விசாரிக்கணும்னு போடுறாரு? ஏன் சிபிஐ ஸ்ட்ரெயிட்டாக விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னா, நேரடியாக சிபிஐ உள்ளே வர முடியாது. தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஒரு தடை போட்டு வச்சுருக்காங்க. கோர்ட்டு அனுமதிச்சா தான் வர முடியும். இப்போ அஜித் வழக்கர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி, இந்த விஷயத்தெல்லாம் கோர்ட் டைரெக்ஷனில் தான் உள்ளே வராங்க. இப்போ கூட கரூர் சம்பவத்தில் கோர்ட் தான் டைரக்ஷன் கொடுக்குது. அப்போ இந்த வழக்கு 22ஆம் தேதிக்கு வருது. ஏற்கனவே ஜனவரி 20ஆம் தேதி மு.க. ஸ்டாலினுடைய தேர்தல் வழக்கு, அவர் முறைகேடு பண்ணாரா இல்லையாங்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. அதுக்கு ஒரு நாள் டைம் கேட்டிருக்காரு சைதை துரைசாமியோட வழக்கறிஞர். இன்னொரு பக்கம் 22ஆம் தேதி இந்த வழக்கு வருது. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய சிக்கல். ஏன்? ஏற்கனவே தப்பான ஆட்டம் இடி ஆடிடுச்சு. அப்போ ஏற்கனவே கற்ற அனுபவத்தை வைத்து சிபிஐ சரியான ஆட்டத்தை ஆடும். என்ன ஆடும்? செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க் இயக்குநர்கிட்ட ஏற்கனவே வாக்குமூலம் பதியப்பட்டிருக்குது. அந்த வாக்குமூலத்தை வச்சு நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே டாஸ்மார்க்கில் பலவிதமான முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த விஷயங்கள் தூசு தட்டலாம். அந்த டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யார்கிட்டலாம் பேசினாங்க, அந்த 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 தொடர்பு குறிஞ்சி இல்லம் வரைக்கும் எப்படி போனது, இது எல்லாம் விசாகன் அவர்கள் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்ததா அரசல் புரசலாக செய்தி வந்தது, பத்திரிகையிலும் செய்தி வந்தது. அப்போ இந்த விஷயங்கள் தூசி தட்டும் போது அது ஆளுகின்றவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். எப்படியாவது இந்த டாஸ்மார்க்கை உள்ளே வரக்கூடாது. எப்பயுமே நேரவர்கள் மேலே வழக்கு போடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு கூட இன்னும் வழக்கு போடல. பொறுப்பு டிஜிபி போகிறாரு. எங்கே போகிறாரு? பொறுப்பு டிஜிபி லீவ் எடுத்துகிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அபய்குமார் சிங் வராரு. ஆனால் என்ன சிக்கல்னா, அபய்குமார் சிங்கும் ஓரளவுக்கு மேலே முடிவெடுக்காமல் இருக்க முடியாது. 5 நாள் தானே முடிவெடுத்தாகணும்ல. அப்போ இது சிக்கலுக்கு மேலே சிக்கல். இப்போ இன்னொரு பையன் என்னென்னா, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இப்படியே ஓட்டிட்டு ஜனவரி மாதம் நமக்கு தேவையான ஒரு டிஜிபியை போட்டுருவோம் அப்படிங்கிறது தான் திமுக பிளான். பெரிய அதிகாரியோட பிளான். திமுகவோட பிளான் இல்லை. திமுக அதை நினைக்கல. இப்போ சீமா அகர்வாலோ, ரத்தோர் அவர்களோ, ராஜீவ்குமார்களோ இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இவங்க பர்சனலாக சிஎம்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, இன்றைக்கி காவல்துறையில் 2-3 பிரிவாயிடுச்சு. அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள். இப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ ஏன் நம்ம சிஎம்க்கு நிறைய விஷயம் தெரியலங்கிறோன்னா, சிஎம் கூட்டு கேட்கணும்ல, எப்பா அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை கொடுப்பா. இதுக்கும் ரத்தோர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டிப்பட்டவர், சன் குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டிப்பட்டவர். ஏன் அவரெல்லாம் போடல? உங்கள் பர்சனல் விஷயத்துக்கு ஏன் அவர் போட்டால் திமுக ஆதரவாக செயல்படுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த பதவியில் இருக்கணுங்கிறதுனால இன்றைக்கி தமிழக அரசை தப்பாக கைட் பண்ணுறாங்க, சிஎம்ஐ தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே மரக்காணம் சம்பவம் நடைபெற்ற போதே நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி ஒரு 6 மாதம் வச்சுருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் மட்டும் இது நடந்திருந்தால் சொல்லுவாங்கள்ல, ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் மட்டும் இது நடந்திருந்தா அங்கே பல அதிகாரிகள் கூண்டோட சஸ்பெண்ட். அப்போ ஒரு பயம் வந்துடும், ஐயோ பதவியே போயிரும்பா அப்படின்ட்டு. இங்கே அப்படி இல்லை. பல்வீர் சிங் இங்கே பல்லு பிடுங்கினாலும் அவருக்கு மீண்டும் போஸ்டிங்கு. மதுவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி நினைக்கிறேன், டிஎஸ்பி வெளியில் அதிகாரிகளை பற்றி குறை சொன்னாலும் அதை கண்டுக்க மாட்டீங்க. இப்போ நிர்வாகம் யார் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 அதிகாரிகள் தான். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. சிஎம்ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அமைச்சர்களுக்கே தெரியும் மேலே யாரோட ஆட்சி நடக்குதுன்னு அதிகாரிகளுக்கு தெரியாமே இருக்கும். பிடிஆர் அவருடைய பதவி ஏன் பறி போச்சு? அவருக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் மோதல். கடைசியாக சிஎம் யாருக்கு சப்போர்ட்டாக இருந்துருக்கணும்? அமைச்சர் சொல்கிறத கேளுப்பா அப்படி தானே சொல்லணும். ஜெயலலிதா அப்படி தானே சொல்லுவாங்க, கலைஞர் அப்படி தானே சொல்லுவாங்க. அதிகாரிகளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அதை விட்டுட்டு அதிகாரிகளுக்காக நீங்கள் பிடிஆரையே தூக்குறீங்கன்னா நல்லா யோசனை பாருங்கள்.
பிடிஆர் என்ன நினைப்பாரு? அப்போ அதிகாரிகள் தான், அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு டீலிங். இப்போ சிஎம்முக்கு வந்து ஒபே பண்ணுறது தான் அமைச்சருடைய வேலை. ஆனால் என்ன அமைச்சர்கள் நினைக்கிறாங்க, சிஎம்மை விட இப்போ பவர்ஃபுல்லு அதிகாரிகள் தான், அவங்ககிட்டயே சுமூகமாக போயிடுவோம். இப்போ அதிகாரிகளும் பல வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பல அதிகாரிகள் தங்க கட்டிகளாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்குது, பலது வந்து சினிமாவில் இருக்குதுங்கிற வரக்கூடிய தகவல்கள் அடுத்த ஆட்சி வரும்போது இதெல்லாம் உண்மை வெளிவரும். ஏற்கனவே டெல்லி பார்த்துட்டு இருக்குது, சரியான முடிவை எடுக்கும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க போட்ட தடை எது வரைக்கும் நிற்கும்? அப்படியே போனாலும் எந்த வரைக்கும் நிற்கும்? நீதிமன்றம் சொல்கிற வரைக்கும். சரி, நீதிமன்றம் ஜனவரி 22 வந்து இல்லை அப்படின்னு சொல்லட்டும், ரைட். அடுத்து வந்து தேர்தல் ஆணையம் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துட்டா தேர்தல் ஆணையம் ஒரு டிஜிபியை போடுமா போடாதா? போடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த டிஜிபி உங்கள் பேச்சை கேட்க மாட்டார், பிஜேபி பேச்சையும் கேட்பார். அப்போ ஆட்டம் அப்படியே கலைஞ்சிரும். ஆட்டம் அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மீடியா உங்களுக்கு எதிர்ப்பாயிருவாங்க. அப்போ நீங்கள் யாரோடைய கேபிளையும் பிடுங்க முடியாது. ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் தேர்தல் ஆணையம் கையில் போயிடும். தேர்தல் ஆணையம்னா பிஜேபி தான். பல விஷயங்கள் அதாவது அதிரடி நடவடிக்கையில் அப்போ பாருங்கள், இவங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியாமல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் அந்த அமைச்சர் மேலே வராது, பார்த்துக்கலாம், எப்படி வரும் இதுதான் அவங்களுடைய எண்ணம். நம்மகிட்ட தான் அவ்வளோ விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் அதை கொடுத்து மடக்கிடலாம். நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் வந்து அருண்நேர் எதுக்கு பார்த்தாரு? கொள்கைக்காக பார்த்தாரா, நிதிக்காக பார்த்தாரா? ஊர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிஎம் எதுக்கு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனார்? சார், கவர்மெண்ட்டு பணம் இல்லாமல் தடுமாறுது. நீங்கள் ஒன்றிய அரசு பழச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 3000 ரூபா கொடுக்குறேங்கிறீங்க பொங்கலுக்கு, ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்க, 22% நாங்கள் கடன் வாங்கிட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு. ஒன்றிய அரசு தந்துருமா? உங்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை ஒழுங்கான காலத்திலே தராது, இனிமேல் தராது. இன்னும் 2500 கோடி சென்ட்ரல்லேருந்து வருமா? அதுவும் தராது. ஏன்? நீங்கள் தந்து நீங்கள் பணம் கொடுத்து நிதிஷ்குமார் மாதிரி ஜெயிச்சிருவீங்க, பிஜேபி எதிர்கட்சி ஆகணுமா? அதெல்லாம் ரொம்ப தெளிவாக வேலை பார்ப்பாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, பிடிஆர் அவர்கள் மாதிரி ஒரு நிதித்துறை செயலாளர் இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவரையும் தூக்கி போட்டீங்க, நிதி நிலைமையிலையும் தள்ளாட்டிங்க. பிஜேபி இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பணம் கொடுத்து, அதாவது இவர் கொடுத்த மாதிரி இலவச சலுகைகளை அறிவித்து ஜெயிக்கிற மாதிரி நிலைமையில இன்றைக்கி இல்லை. அப்போ சிபிஐ உள்ளே வந்ததுன்னா ஒரு ஆட்டிடும். அதுவும் டாஸ்மார்க்கில் நல்லாவே தெரியுதான். இப்போ துஷார் மேத்தா அந்த சம்பந்தமான அந்த கூட்டத்தில், துஷார் மேத்தா இடியோட வழக்கறிஞர், அவர் இடியோட இயக்குனர் கூட்டத்தில் எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து கோ ஹெட்டுன்னு சொல்லிட்டா போதும், அல்வா மாதிரி எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னா, விசாகன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாமே இருக்குது தயாராக. ஆனால் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் இவங்க பண்ண பல தவறுகள்னால 41 எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு நேரடியாக டாஸ்மார்க் உள்ளே போய் 3 நாள் அவங்க ரெய்டு பண்ணது தப்பு. அங்கே இருக்கக்கூடிய யார் மேலே வழக்கு போட்டாங்களோ அவங்கள விசாரித்து அதன் மூலிமா டாஸ்மார்க்கு போயிருக்கணும். எடுத்தவுடனே டாஸ்மார்க் போகிறாங்க. அதே மாதிரி எடுத்தவுடனே ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கு சீல் வைக்கிறது கூட இல்லை. அதுக்கப்புறம் நீதிமன்றம் இனிமேல் அந்த வழக்கில் தலையிடாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சம்மன் கொடுத்தாங்க பாருங்கள். உடனே அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இவரான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாட்டிக்கிட்டீங்களா இடி? அப்போ இந்த அளவுக்கு அசால்ட்டாக இருந்தாங்களா, இல்லை இது வேணும்னே பண்ணுறாங்களா? இவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளே இருக்கவங்களே பண்ணாங்களா? இதுதான் இப்போ பெரிய விவாத பொருளாயிட்டு. அப்போ சிபிஐ அவர்களது இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு கோர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இடி விசாரணைக்கு தடை அப்படிங்கும்போது சிபிஐ விசாரணையாவது கொடுக்கும். ஏன்னா ஒரு புலனாய்வு அமைப்பு தவறு பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்க நியாயமாக இல்லையாங்கிறத விசாரணையை ஆரம்பிக்கல. அப்போ உச்சநீதிமன்றம் விசாரணையே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்குமானா எடுக்காது. ஒருத்தர் திருடியிருக்கார் இவரானார் அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்லப்பா, நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், நிறுத்தாது. அப்போ நல்லா உற்று நோக்கக்கூடியவங்க எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டாலின் அவர்களோட வழக்கு 22ஆம் தேதி 20ஆம் தேதி, இது 22ஆம் தேதிங்கும் போது வேறு ஏதோ நீதிமன்றத்தின் மூலமாக பல செக்குகளை இன்றைக்கி திமுக அமைச்சர்களுக்கும் திமுக குடும்பத்துக்கும் வைக்கிறதுக்கு மேலே இருக்கவங்க தயாராகிட்டாங்க. மேலே இருக்கவங்க நினச்சா பல விஷயங்களை பண்ணலாம். அரண்டு போயிருக்கிறார்கள்னு சொல்லலாம். நல்லா யோசனை பாருங்கள். டாஸ்மார்க் வழக்கில் சிபிஐ நுழைஞ்சதுன்னா, மறுபடியும் செந்தில் பாலாஜியை கஸ்டடி எடுத்துட்டுனா, அதுக்கப்புறம் அவங்க தம்பி அசோகை கஸ்டடி எடுத்ததுன்னா இவங்க தேர்தல் வேலையை பார்ப்பாங்களா? செந்தில் பாலாஜி தேர்தல் வேலையை பார்ப்பாரா? நல்லா யோசனை பாருங்கள். இல்லை அவரை காப்பாற்றின்னு முயற்சி பண்ணுவாரா? அப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகள் கதி என்னாச்சு? ஏற்கனவே நேரு அவர்களை வந்து ஓரளவுக்கு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 அமைச்சர்கள் மேலே நயினார் வெளிப்படையாக சொல்கிறார். 7 பேர் இருக்காங்க, 7 பேர் உள்ளே இருப்பாங்க இன்றைக்கி சொல்கிறார். ஏற்கனவே பழனிசாமி சொல்லிட்டாங்க. பழனிசாமி நயினாரும் சொன்னால் அது உண்மையாக இல்லாமல் இருக்கும், அமித்ஷாட்ட பேசாமையை சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா பார்த்துக்கோங்க, திமுக அமைச்சர்களே வேலைலாம் செய்யாதீங்க, வரப்போகுது எப்படியும் வருங்கிறது எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும். ஆனால் என்னென்ன ஒயிட்டில் வச்சுருக்கிறத நீங்கள் மறுக்க முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் நேர்மையாக வச்சுருந்தா கூட முதல்ல நீங்கள் நேர்மையானு சொல்ல முடியாது. நேர்மையானவர்கள் இல்லை, அதை விட்டுருங்க. இப்போ நான் போது இவங்க நேர்மையானவர்களே இருந்தால் கூட பிஜேபி எலெக்ஷன் வரைக்கும் உள்ளே வைக்காதா? இவங்க ஏகப்பட்டது சம்பாதிச்சிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும்.
அதனால் விரைவில் மாட்டப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிறந்த தகவல். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.